7 வருடங்களாக செதுக்கப்பட்ட தமிழ் பொக்கிஷம். 1976 காவல்துறை பணியில் சேர்ந்த ஒருவர் காவல்துறையிலே சிறந்த காவல்துறை அதிகாரியாக இன்றைக்கும் கோவை மக்களால் மறக்கப்படாத பெயராக உச்சரிக்கப்படுகின்ற ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு 7 ஆண்டு காலம் ஒரு தவம் போல் இருந்து எழுதியிருக்கிற நூல் செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம். ஒரு புத்தகத்துக்காக இத்தனை வருடம் மெனக்கெடுதலா? நூல் வெளியீட்டு விழாவில் நடந்த கூஸ்பம்ப்ஸ். அந்த புத்தகம் எழுதப்படவில்லை, செதுக்கப்பட்டிருக்கு. யாருமே ஒரு புத்தகத்துக்காக 7 ஆண்டுகள் கஷ்டப்பட மாட்டாங்க. ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 7 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. தஞ்சை மாவட்டத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் திருச்சியிலே பொறுப்பேற்றார்கள். அப்படி பொறுப்பேற்ற அத்தனை அதிகாரிகளும் வானம் தொட்டுதான் பதவி ஓய்வு பெற்றார்கள். அந்த அளவிற்கு திருச்சியிலே, தமிழ்நாட்டிலே பல பகுதியிலே தன்னுடைய பணியிலே மிக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ராஜமாணிக்கம் அவர்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டு தமிழ் மொழியின் மாணிக்கம். யார் இந்த ராஜமாணிக்கம்? அமைச்சரின் முன்னிலையில் ராஜ மரியாதை, மேடையிலேயே சூட்டப்பட்ட புகழாரம். இது அவர் மட்டும் இந்த புத்தகத்தை எழுதல, அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு தியாகம், அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. ஒரு டிசைன் பண்றதுக்கு அந்த ஓவியரை தேடி 6 மாசம் அலைஞ்சிருக்காங்க. அட்டையை டிசைன் பண்றதுக்கு 1.5 வருஷம் அலைஞ்சிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியை முறையா பண்ணி முடிச்ச முதல் மிகப்பெரிய முனைவர் நம்மளுடைய ஐயா ராஜமாணிக்கம் அவர்கள். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்துல மே 24ஆம் தேதி செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் நூல் வெளியீடு செய்யப்பட்டது. பிரம்மாண்டமா நடந்த இந்த விழாவுல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான மாண்புமிகு KN நேரு அவர்கள் தலைமை தாங்கினாங்க. இந்த விழால தமிழ் பண்டிதர்களும், மக்களவை உறுப்பினர்கள், மேயர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், நூல் ஆசிரியரின் உறவுகளும் நண்பர்களும்னு ஏராளமானவங்க கலந்துகிட்டாங்க. ராஜமாணிக்கம் அவர்கள் செவ்வியல் நோக்கிலே சிலப்பதிகாரம் என்ற நூலை அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் நல்ல சிறப்பாக இந்த தமிழுக்கு அவர் பணியாற்றுவார். நிச்சயமாக நல்ல முறையிலே பணியாற்றுவார். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அவர் மேலும் புகழ் பெற வேண்டும் என்று மனதார நெஞ்சார வாழ்த்தி இந்த நூலினை வெளியிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கடம்பங்குடி அப்படின்ற ஒரு சிற்றூர்ல வேளாண் குடும்பத்துல பிறந்த ஒரு மகன் தான் சி ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள். 1976ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில உதவி ஆய்வாளரா பணியில சேர்ந்து உதவி ஆணையரா திறம்பட பணி செய்து ரிட்டையரும் ஆனாங்க. காவல்துறை அகில இந்திய அளவில் நடத்திய திறனாய்வு போட்டிகள்ல பங்கேற்று 3 முறை தங்க பதக்கம், உயிரையும் பணையம் வைத்து கோவை குண்டுவெடிப்பு வழக்குல பயங்கரவாதிகளை பிடித்த வீர தீர செயலுக்காக தமிழக அரசின் தங்க பதக்கம்னு பல பதக்கங்களை குவித்தவர். பணி நிறைவுக்கு அப்புறமா தமிழ் இலக்கியத்துல தீராத பற்று கொண்டவரா பல ஆய்வுகளை செய்துட்டு இருக்காங்க. அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன அடிப்படை நோக்கம்? சிலப்பதிகாரத்தை பத்தி கண்ணகையும் கோவலனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கா? சத்தியமா கிடையாது. நீங்கள் எல்லாம் என் தொப்புள் கொடி உறவுகள். இந்த நிலையில தான் 7 வருடங்களா செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் அப்படின்னு இவர் எழுதின புத்தகம் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துல அழகான ஓவியங்களை கொடுக்கறதுக்கு 6 மாதம், அட்டையுடைய டிசைனுக்காக மட்டுமே 1.5 வருஷம்னு பார்த்து நூலை செதுக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட நூல் தான் சான்றோர்கள் முன்னிலையில இப்போ வெளியீடு செய்யப்பட்டிருக்கு. 50,000 ஆண்டு கால வரலாறும் 5000 ஆண்டு கால ஆதாரமிக்க வரலாறும் உள்ள மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்ற பெருமையை மறந்து விடாதீர்கள். இப்படி நாம் மறக்கக்கூடாத பலவற்றை நினைவுபடுத்துகின்றதுதான் இந்த நூல். அவர் எழுதியிருப்பது சிலப்பதிகார அறிமுக நூல் அல்ல, சிலப்பதிகார கலை களஞ்சியம், என்சைக்ளோபீடியா. அந்த என்சைக்ளோபீடியா சிலப்பதிகாரத்துக்கு என்று உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் தாராளமாக சொல்லலாம், தஞ்சை ராசமாணிக்கம். ரிவைவல் ஆஃப் ஒரு புத்தகம் ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும், ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.